வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. சொன்ன சோழன் நிம்மதியாக போயிடுறாரு. ஆனால் கேட்ட சேரனும் பல்லவனும் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. பாண்டிக்கு இதை ஒத்துக்கிறதா இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியாமல் உட்கார்ந்துருக்காரு. சோழன் ஜாலியாக ஒரு பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டே உள்ளே வர்றாரு. அங்க இருக்க செம்புல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. எப்போதுமே கிச்சனே கதியா இருக்கிற சேரன் அமைதியா சேர்ல உட்கார்ந்து இருக்கத பாக்குறாரு சோழன். அண்ணே என்னண்ணே ஹாலில் உட்கார்ந்துருக்க, எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டு பரபரன்னு இருப்பியே அப்படின்னு சோழன் கேட்க, வேலையெல்லாம் முடிஞ்சதுடாங்கிறாரு சேரன். சோழன் ஒரு சிரிப்போட, நிலா வீட்டில் தலையெடுத்ததுலேருந்து உன் வேலை பாதி ஆயிடுச்சுல்ல அப்படின்னு ஜாலியா கேட்க, ஆமாண்டா அப்படின்னு சேரன் பட்டும் படாம பதில் சொல்லிட்டு தொட்டும் தொடாம ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறாரு. ஆமா மேடம் எங்க அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணி உள்ளர இருக்காங்க அப்படின்னு கத்தி மாதிரி வாய்ஸ்ல சொல்றாரு பல்லவன். ஓ இருக்கட்டும் இருக்கட்டும்ங்கிற சோழன், அண்ணே நான் பார்த்துருக்க புது வீட்டை அவளுக்கு சர்ப்ரைஸாக காட்ட போகிறேன். கண்டிப்பாக அவளுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்கும்னே அப்படின்னு சோழன் சொல்ல 3 பேரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் மெதுவாக பார்வையை மட்டும் நிமித்தி சோழனை பார்த்துட்டு மறுபடியும் கீழே பார்க்குறாரு. நல்லா உருப்படியா ஒரு விஷயம் கூட செய்ய மாட்டேன்னு நினச்சிருப்பா. அப்படியெல்லாம் இல்லை, அவளுக்காக நான் மெனக்கட்டு என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு அவ சந்தோஷத்தில் என்னை அப்படியே கட்டி பிடிச்சி சோழன் ஐ லவ் யூ அப்படின்னு கத்த போறா அப்படின்னு சோழன் பின்னாடி நடக்க போகுதுன்னு இப்பவே கலர் கலரா கனவு கண்டுட்டு இருக்காரு. ஒரு மௌன சிரிப்போட தம்பிய பார்த்துட்டு பேசாம குனிஞ்சுக்கிறாரு சேரன். எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு, ஏய் நீங்கெல்லாம் என்னடா மூஞ்சி இப்படி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு. உடனே சேரன் முகத்தை கொஞ்சம் லைட்டா குனிஞ்சு ஆழ்ந்து பார்த்துட்டு, அண்ணே நான் போறதுல நீ எதுவும் வருத்தப்படுறியா என்ன அப்படின்னு கேட்க, அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு. அதுக்குள்ள இவரே முந்திரி கொட்டையாட்டம், அண்ணே அதெல்லாம் தினமும் வீட்டுக்கு வருவேண்ணே அப்படிங்கிற சோழன் அடுத்த பல்லவனை பார்த்து, டேய் பல்லவா இங்கே பாரு, இந்த வீட்டில் அண்ணன் இல்லைங்கிறதே உனக்கு ஃபீல் ஆகாது பாரு அப்படின்னு சோழன் சொல்ல, நீ போறேன்னு யாருன்னு வருத்தப்பட்டா, அண்ணி போறத நினைச்சாதான் கஷ்டமா இருக்குன்னு பயங்கரமா பல்பு கொடுத்துடுறாரு பல்லவன். சோழன் பல்லவனை ஒரு முறைச்சிட்டு இடுப்புல கைய வச்சுக்கிட்டு, அதானே நான் போறத நினைச்சுதான் வருத்தப்படுறியோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, சேரன் ரொம்பவே வருத்தத்தில் இருக்கவரு, டேய் சோழா அப்படி இல்லடா, எங்களுக்கு என்னமோ நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போக போறத நினைச்சா கஷ்டமா இருக்குடாங்கிறாரு. அண்ணி வீட்டுல இல்லைன்னா நல்லாவே இருக்காதுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, அவரை பரிதாபமா பாக்குறாரு சேரன். உனக்கு வேணும்னா நீ தனியா போய்க்கன்னு, அண்ணி இங்கேயே இருக்கட்டும்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல, செம்ம காண்டாகிற சோழன் அப்படியே எதையாவது எடுத்து அடிச்சேன்னா வையே அப்படின்னு ஃப்ரிட்ஜ் மேலே எதையாவது தேடிட்டு திரும்புறாரு. அவளை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போய் என்னடா பண்றது, நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பண்றது அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான், நான் தனியா போகணுமா உனக்கு அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க, நீ என்னவோ பண்ணுடா அப்படின்னு முகத்தை தொடச்சிட்டு கண்ணை தொடச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு பாண்டி. கேட்டியானே இவன் சொல்றத அப்படின்னு சேரன் கிட்ட கேட்க, சேரன் எதுவும் சொல்லாம உட்கார்ந்துருக்காரு. டேய் சும்மா இருடா அப்படின்னு பாண்டி சொல்ல, போனேங்கிறாரு அவரையும். டேய் பல்லவா ஏதாவது சென்டிமெண்டா பேசி அவளை இங்கேயே உட்கார வைக்கலான்னு முடிவு பண்ணுன, அப்புறம் பார்த்துக்கன்றாரு சோழன். நான் அப்படிலாம் எதுவும் பண்ணணும்னு யோசிக்கலன்னு, எனக்கு வருத்தமா இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன் அவ்வளவுதாங்கிறாரு பல்லவன். அப்போது கரெக்டாக நிலா ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. நிலா வர்றதை கவனிக்காத சோழன், என்ன வருத்தம் அப்படின்னு பல்லவனை மிரட்டிட்டு இருக்க, என்ன வருத்தம்டான்னு கேட்டுக்கிட்டே நிலா வெளியே வர்றாங்க. அண்ணி அப்படின்னு பல்லவன் ஏதோ ஆரம்பிக்க, நிலா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை நிலா, அவனுக்கு காலேஜ் ஆரம்பிக்க போறாங்கல்ல அதான் வருத்தம்னு சொல்றான். இல்லடா அப்படின்னு சோழன் அந்த மேட்ரை சமாளிக்க பார்க்குறாரு. இல்லையே நேற்று கூட காலேஜ் ஆரம்பிக்க போகுது, லாஸ்ட் செம்ம ஜாலின்னு சொன்னானே அப்படின்னு நிலா சொல்ல, பல்லவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. ஐயோ அது வேற நடந்ததா அப்படின்னு சோழன் பார்க்க, சொன்னதானே பல்லவான்னு கேக்குறாங்க நிலா. ஆமா நீ சொன்னேங்கிறாரு அவரு. உடனே சோழன், நிலா எங்க தன்னை பொய்க்காரன் நினைச்சிருவாளோன்ற பயத்துல, டேய் இப்பதானேடா வருத்தம்னு சொன்ன, அதை ஏன்னு சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு பல்லவனையே சொல்ல வைக்கிறாரு சோழன். பல்லவனும் சமாளிச்சுக்கிட்டு, அது இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறதெல்லாம் சந்தோஷம் நீ, ஆனா காலேஜ் போனா நிறைய படிக்கணுமா, அது வருத்தம் தானே அதான் அப்படின்னு அவரு சமாளிச்சு முடிச்சிடு அப்படிங்கிறாரு சோழன். நிலா கொஞ்சம் குழப்பமா பாக்குறாங்க. டேய் படிக்கிறதுக்கு மட்டும் உனக்கு வருத்தம் வந்துருமாடா, விளையாட்டு வெட்டி கதை பேசுறதுக்கு மட்டும் ஆளா வந்து நின்னுடுவ அப்படின்னு சேரன் யதார்த்தமா பேச ஆரம்பிச்சிட,
சுதாரிச்சுக்கிற சோழன், அண்ணே என்னன்னே பண்ற, அவன் இப்பதான் சமாளிச்சிருக்கிறான், நீ என்ன குறுக்க பூந்து கும்மி அடிக்கிற அப்படின்னு மெதுவா அண்ணன் காதுகிட்ட குனிஞ்சு சொல்றாரு சோழன். அப்பதான் அவருக்கு சூழ்நிலை மறுபடியும் புரிய ஆரம்பிக்குது. சரி சரிடா நான் பேசல அப்படின்னு நிறுத்திக்கிறாரு அவரு. நிலா அடுத்து சேரனை பார்த்துட்டு பாண்டிய பாக்குறாங்க. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க எல்லாரும் படக்குன்னு நிமிர்ந்து நிலாவை பாக்குறாங்க. என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களான்னு நிலா கேட்க, ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, உங்ககிட்ட போய் நாங்கள் என்ன மறைக்க போகிறோம் அப்படின்னு ஒரே உற்சாகமாக சொல்கிறாரு சோழன். மற்றவங்க 3 பேரும் அமைதியாக இருக்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க சோழன் அப்படிங்கிற நிலா, பாண்டி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்க, ஆமாம் இவன் பெரிய ஹரிச்சந்திரன், அப்படியே உண்மையை மட்டும்தான் சொல்லுவான், போட்டேன்னா அப்படின்னு அவரையும் அடக்குறாரு சோழன். அப்போ நீங்கள் போய் சொல்கிறீங்களா அப்படின்னு நிலா சோழனை தலையை சரிச்சு கேட்க, நான் எங்க சொன்னேன் அப்படி அப்படிங்கிறாரு சோழன். அப்ப அவர் உண்மையை மட்டும்தான் சொல்லுவாருன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க போய் சொல்றீங்களா, என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க அப்படிதானே அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ அம்மா தாயே, உன்னோட சிஐடி மூளைய அப்படியே கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உட்கார்றியா, என்னால முடியல, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குமா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும், ஒரு ஃப்ளோவில் பேசுறது தான் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா நம்பாம முறைச்சிட்டு இருக்காங்க. சடனா அவங்க மொபைல் ரிங்காக அப்படியே எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்பாடா அப்படின்னு நெஞ்சில கைய வச்சு பெருமூச்சு விடுறாரு சோழன். பாண்டி எழுந்து வர்றாரு. சோழனோட நிலைமையை பார்க்க அவருக்கு சிரிப்பா வருது. அவரு வாயை மூடிக்கிட்டு புஸ் புஸ்ன்னு சிரிக்க, ஏய் என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்றாரு சோழன். இல்ல அவங்க கேட்ட கேள்வி எதுக்குமே நான் பதில் சொல்லல, நீயா ஒரு பதில சொல்லிட்டு அதுக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம சமாளிச்ச பாத்தியா, அதை பார்த்தா சிரிப்பு வந்துருச்சுங்கிறாரு பாண்டி. வரும்டா வரும், ஏன் வராது அப்படின்னு சோழன் கடுப்பாக. அவரோட கடுப்பை பார்த்து பாண்டிக்கு ஜாலியா இருக்கு. ஆனா சேரனும் பல்லவனும் பயங்கர அப்செட்ல இருக்காங்க. அவங்கள ஒரு பார்வை பாக்குற சோழன், முதல்ல எல்லாரும் முகத்தை சோகமா வச்சிருக்கத நிறுத்துறீங்களா அப்படிங்கிறாரு. அண்ணே அதெல்லாம் அப்படியே உடனே சுவிட்ச் போட்ட மாதிரிலாம் மாற முடியாதுன்னு தெரியுதா அப்படின்னு பல்லவன் கடுப்பை காட்ட, வாய் 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 அப்படியே ஒன்று போட்டேன்னா அப்படின்னு சோழன் பல்லவனை ஒரு அடி போட்டுட்டு மறுபடியும் அடிக்க போக, ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்த நிலா, எதுக்கு அவனை அடிக்க போறீங்க அப்படின்னு கேட்க, உடனே முறுக்கி பிடிச்ச கையை விட்டுட்டு, அது அடிக்கலாம் போகல, சும்மா அப்படியே தட்டி கொடுத்தேன் அப்படின்னு குரல்ல தேனை தடவிக்கிட்டு கையில கொஞ்சம் காண்டை சேர்த்துக்கிட்டு சப்பு சப்புன்னு 2 வைக்கிறாரு சோழன். என்னடா அப்படின்னு கேட்க அவரும் அப்படின்னு சமாளிக்கிறாரு. நிலா மறுபடியும் எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா நடந்துட்டு இருக்கீங்க, யார் முகமும் சரியில்லையேன்னு கேக்குறாங்க. உடனே சோழன் அப்பாவியா, அதானே ஏன் எல்லா முகத்தை சோகமா வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. வீட்டுல என்ன துக்கமா நடந்துருச்சு, ஏண்டா நம்ம ஆயா செத்து போயிடுச்சா என்ன அப்படின்னு சோழன் பாண்டிகிட்ட கேக்குறாரு. அவங்க தான் எப்பவோ செத்து போயிட்டாங்கடாங்கிறாரு பாண்டி. அதான் தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்கிற, சிரிடா சிரி 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 நல்லா சிரி அப்படின்னு சோழன் போய் பாண்டிய சொல்ல அவரும் கஷ்டப்பட்டு சிரிச்சு வைக்கிறாரு. இதுக்கு நீ மூஞ்ச சோகமாவே வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சோழன் தான் இங்கேயும் அங்கேயும் தாவி தாவி பேசிக்கிட்டு இருக்காரு. வேற யார்கிட்டையும் எந்த ரியாக்ஷனும் இல்ல. நிலாவும் எல்லாரையும் பாக்குறாங்க. சேரன் ரொம்பவே அமைதியா சோகமா எங்கேயோ பார்த்தபடி உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் பார்க்க பார்க்க நிலாவுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. அண்ணே என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவரு சோழனை ஒரு பார்வை பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நாங்க சாதாரணமா தான் இருக்கோன்றாரு அவரு. இதுக்கு மேல இந்த பேச்சை வளர விட்டா சர்ப்ரைஸ் போயிரும்னு நினைக்கிற சோழன், நிலா நீ ரெடியா இருக்கியான்னு கேக்குறாரு. எதுக்குன்னு கேக்குறாங்க நிலா. அது நாம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சோழன் சொல்ல, எங்கன்னு கேக்குறாங்க நிலா. அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன சோழன் சர்ப்ரைஸ், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க அழுத்தி கேட்க, அம்மா அது சர்ப்ரைஸ்மா, அதை உடனே எல்லாம் சொல்ல முடியாது, நீ ரெடியா தானே இருக்கேன்னு சோழன் கேக்குறாரு. நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு குழப்பமாவே சொல்றாங்க நிலா. சரி வா போலான்னு கூப்பிடுறாரு அவரு. ரொம்ப தூரம் போகணுமா என்ன அப்படின்னு நிலா கேட்க, ஏன் ரொம்ப தூரம்னு சொன்னா வரமாட்டியா அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா சோழன் வேலை வேற இருக்குல்ல, போன்ல வேற சார்ஜ் இல்லைன்றாங்க நிலா. ஷப்பா அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கவரு, கார்ல சார்ஜ் போட்டுக்கலாம் நிலா அப்படின்னு சொல்ல, அதுல எல்லாம் சார்ஜ் சீக்கிரமாவே ஏறாதுன்றாங்க நிலா. எம்மா தாயே, உன் ஃபோனில் சார்ஜ் காலி ஆகிற அளவுக்கெல்லாம் ரொம்ப தூரம்லாம் போகலை, பக்கத்தில் தான் போகிறோம், ப்ளீஸ் கேள்வி கேட்காம வர்றியா அப்படிங்கிற சோழன் நேராக கார் சாவி இருக்க இடத்துக்கு போய் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறாரு.
என்ன தேடுறீங்கன்னு நிலா கேட்க கார் சாவி அப்படின்னு சொல்ல பெட்ரூம்ல இருந்துச்சுன்றாங்க நிலா. ஓ அப்படின்னு ரூம்குள்ள போறாரு அவரு. சோழன் ரூம்குள்ள போனதும் என்னன்னு ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமான்னு பாண்டிய பார்த்து கேக்குறாங்க. அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றாருலங்க, போய் பாருங்கன்றாரு பாண்டி. உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு நிலா கேட்க, ஆஹா எனக்கு தெரியாதுங்க, அவன் சொன்னதை வச்சுதான் சொல்றேங்கிறாரு பாண்டி. நிலா பாண்டிய நம்பாத ஒரு பார்வை பாக்குறாங்க. அதுக்குள்ள ஜாலியா விசில் அடிச்சுக்கிட்டே சாவி எடுத்து விரல்ல சுத்திக்கிட்டே வர்றாரு சோழன். போலாமா அப்படின்னு ஸ்டைலா கைய நீட்டுறாரு அவரு. நிலா பார்த்துட்டு இருக்க, அடவா அப்படின்னு அவங்க கைய பிடிச்சி கூட்டிக்கிட்டு போறாரு. அதுவரையிலும் உட்கார்ந்துருந்த சேரன் படக்குன்னு எழுந்து நிக்கிறாரு. பல்லவனும் பார்த்துக்கிட்டு இருக்க, பாய் 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 அப்படின்னு நிலாவோட கைய பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டு சோழன் நடக்கிறாரு. வெளியே வந்ததும் கைய விட்டுட்டு அவரு செருப்பு போட்டுக்கிட்டே செருப்பை போடுங்கிறாரு நிலா கிட்ட. பாய் அப்படின்னு அவரு கார் கிட்ட போய் காரை அன்லாக் பண்ணிட்டு இருக்க 3 பேரும் ரொம்பவே ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. கதவை திறந்து நிலாவை உட்கார வச்சுட்டு திரும்பவும் இந்த பக்கமா வந்து எல்லாருக்கும் பை சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண போறாரு. காரை கொண்டு வந்து அவரு பார்த்துருக்க பிளாட் முன்னாடி நிறுத்திட்டு ஓடி வந்து நிலாவுக்கு கதவை திறந்து விடுறாரு. ப்ளீஸ் கம் அவுட் அப்படின்னு சொல்ல நிலாவும் இறங்குறாங்க. மேல வீட்டை புரியாம பார்த்துட்டு நிக்கிறாங்க. சோழன் என்ன சோழன்னு கேட்க, சொல்றேன் வான்னு கூப்பிடுறாரு அவரு. எங்க போறேன்னு தெரியாம எப்படி அப்படின்னு நிலா கேட்க, சொல்றேன் வா அப்படிங்கிற சோழன். நிலா நகராம அங்கேயே நிக்க, சர்ப்ரைஸ்மா வெயிட் பண்ணு, இவ்வளவு தூரம் வந்துட்டல்ல, ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா நானே சொல்லிடுவேன் வா அப்படிங்கிறாரு சோழன். நிலா ரொம்பவே தயங்கிட்டு சோழன் அப்படின்னு கூப்பிட, நீ வா நிலா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறவரு கேட்டை திறக்கிறாரு. நிலாவை கூட்டிக்கிட்டு உள்ளர வர்றாரு. நிலா வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு, வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வீட்டு முன்னாடி வந்து காலிங் பெல் அழுத்துறாரு. கொஞ்ச நேரத்துல கதவை திறந்துகிட்டு ஹவுஸ் ஓனர் வர, சார் வணக்கம் அப்படின்றாரு சோழன். தம்பி வாங்க தம்பி அப்படின்னு சொல்ல, சார் இது என் ஒய்ஃப் நிலான்னு இன்ட்ரடியூஸ் பண்றாரு சோழன். வணக்கம்மான்னு சொல்ல நிலாவும் வணக்கம் சார்ங்கிறாங்க. ஒரு நிமிஷம் தம்பி இதோ வரேன் அப்படின்னு அவரு உள்ளர போறாரு. சோழன் ரொம்ப ஆர்வமா வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கு. சோழன் யார் இவரு, இங்க எதுக்கு வந்திருக்கோன்னு நிலா கேக்குறாங்க. இரு நிலா சொல்றேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, இந்தாங்க தம்பி சாவின்னு அவரு சாவியை கொண்டு வந்து கொடுக்குறாரு சோழன் கிட்ட. போய் பாருங்கன்னு சொல்ல தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வான்னு நிலாவை கூப்பிடுறாரு. நிலாவும் புரியாம குழப்பத்தோடைய போக ஹவுஸ் ஓனர் கதவு சாத்திட்டு உள்ளர போயிடுறாரு. 2 எடுத்து வச்ச நிலா, சோழன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்க, வா வா நிலா சொல்றேன்னு அவர் நடக்க நிலா டென்ஷன் ஆகி அவரோட கையை பிடிச்சி, சோழன் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்ல, கடுப்பேத்துறனா, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவரு சொல்ல, என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு நிலா கேட்க சோழன் அமைதியா இருக்காரு. சரி இவர் யாரு, எதுக்கு சாவி கொடுத்தாரு அப்படின்னு நிலா கேட்க, அதை சொல்றதா நிலா கூட்டிட்டு போறேன். இதுக்கு மேல சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ்னு எதுவுமே இல்லை, உள்ள போனா உனக்கே எல்லாம் தெரியும் வா வா அப்படின்னு சோழன் கூப்பிட அதுக்கு மேலேயும் ஆர்கியூ பண்ணாம நிலா போறாங்க. போறவர் அந்த ஃப்ளோர்ல ஸ்ட்ரைட்டா இருக்க ஒரு கிரில்லை திறக்கிறாரு. அடுத்து அவரு மெயின் டோரை திறக்க அது திறக்கல. என்ன திறக்க மாட்டேங்குது அப்படின்னு பாக்குறவரு அப்படியே மெதுவா திரும்பி நிலாவை பாக்குறாரு. அவங்க முறைச்சிட்டு இருக்க, ஐயோ இவ வேற முறைக்கிறாளே கடவுளே அப்படின்னு சாவியை திருப்பிட்டு இருக்காரு. நிலா ஒரு முறைச்சிட்டு சாவியை அப்படி திருப்பணுங்கிறாங்க. ஓ இந்த பக்கம் மாத்திட்டாங்களா அப்படின்னு அவரு அசடு வழிய ஆமா ஆமான்ற மாதிரி நிலாவும் அசடு வழியிறாங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி திருப்ப கதவை திறந்துருது. கதவை திறந்துகிட்டே வான்னு கூப்பிடுறாரு. கதவை திறந்து உள்ளர வர்றவரு டன்டடைன் வா வந்து பாருங்கிறாரு. அப்படியே சுத்தி பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சோழன் சொல்ல, எதுக்கு சோழன்கிறாங்க நிலா. அட சும்மா பார்த்து சொல்லு வா அப்படின்னு கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு உள்ளர போறாரு. பார்த்து சொல்லன்னு ஹாலோட அடுத்த சைட்ல கொண்டு வந்து நிறுத்துறாரு. நிலாவும் ஒரு பார்வை பார்த்துட்டு நல்லாதான் இருக்குன்றாங்க. இதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட கேக்குறீங்கன்னு நிலா கேட்க, ஹேய் இதுதான் நம்ம வாழ போற வீடு நிலா, அப்போ உங்ககிட்ட தானே கேட்கணும் அப்படின்னு அவரு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா சொல்ல, நாம வாழ போற வீடா அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஆமாங்கிறாரு அவரு. இனிமே நீயும் நானும் இந்த வீட்டுல தான் வாழ போறோம், எப்படி என் சர்ப்ரைஸ் சூப்பரா அப்படின்னு சோழன் கேட்க வர்ற கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, யாரை கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணினீங்கன்னு நிலா கேட்குறாங்க. ஹேய் உன்னை நல்லா பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா, அதுக்காக தான் இது எல்லாமேங்கிறாரு சோழன். நீ முதல்ல வீட்டை சுத்தி பாரு வா வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு ஒரு பெட்ரூம் கதவை திறக்கிறாரு. அவங்க கையை விட்டுட்டு கதவை திறந்துட்டு, இதுதான் மாஸ்டர் பெட்ரூம், எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தியா அப்படின்னு அவரு உள்ளர ஒரு சுத்திட்டு திரும்பி பார்க்க
நிலா வெளியவே நின்னுட்டு இருக்காங்க. இதோ அட்டாச்சு பாத்ரூம் கூட தான் இருக்கு. அப்புறம் இதோ ஹால்லையும் ஒரு பாத்ரூம் இருக்கு பாத்தியா, இதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சோழன் ரொம்ப உற்சாகமா ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம், நிலா இங்க வா, இதுதான் கிச்சன். நல்ல கிரானைட் எல்லாம் போட்டு எப்படி இருக்கு பாரு. நம்ம வீட்டு கிச்சன் மாதிரிலாம் இல்ல, நல்ல மாடர்ன் கிச்சன். ரேக்கு அது இதெல்லாம் போட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. அப்புறம் இதோ இங்க இன்னொரு பெட்ரூம் இருக்கு, கெஸ்ட்லாம் வந்தா தங்கிக்கலாம்ல எப்படி அப்படின்னு அதோட கதவை திறக்கிறவரு, நமக்கு அந்த மாஸ்டர் பெட்ரூம், கெஸ்ட்டுக்கு இந்த பெட்ரூம், 2 BHK ஹவுஸ் எப்படி இருக்கு அப்படின்னு அவரே பேசிக்கிட்டு கதவை சாத்திட்டு நிலா கிட்ட வந்து நிக்கிறாரு. நிலா நின்ன இடத்துலயே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. இப்ப என்ன, நாம அந்த வீட்டை விட்டு வரப்போறோம்னு சொல்றீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஏய் இந்த வீடு நம்ம வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் இல்லைல்ல, நடந்து வந்தா 10 நிமிஷம், வண்டியில வந்தா 2 நிமிஷம், பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல நிலா முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை கவனிக்காத சோழன், அப்புறம் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆன கையோட எல்லா பொருளையும் வாங்கி போட்டுடுறேன், அதான் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போட்டுடுறேன், உனக்கு இனிமேல் எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சோழன் சொல்ல, இதுதான் உங்க சர்ப்ரைஸான நிலா கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற ஒரு ஜாலியான சிரிப்போட, எப்படி சும்மா மாசா இருக்கா அப்படின்னு காலரை தூக்கி விடுறாரு. நிலா கையில ஏதாவது கிடைச்சா கப்புன்னு எடுத்து சாத்தியிருப்பாங்க, அந்த அளவு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கன்றாவியா இருக்கு சோழன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப உற்சாகமா இருந்த சோழனோட முகம் அப்படியே சுருங்கி போயிருது. ரொம்ப வாடி போன மனசு முகத்தோட, என்ன நிலா இப்படி சொல்றேன்னு கேக்குறாரு. என்ன கேட்காம எதுக்கு இதெல்லாம் பண்ணுனீங்க, நான் கேட்டேனா உங்களை, நாம தனியா போலான்னு நான் கேட்டேனா உங்களை அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஏய் நீ கேட்கல, ஆனா இதெல்லாம் நான் பண்ணணும்ல அப்படின்னு ஏதோ டிக்ஷனரியில மீனிங் பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சோழன். உங்க அப்பா என்னெல்லாம் சொன்னாரு தெரியுமா, நான் பெருசா உங்ககிட்ட அதையெல்லாம் சொல்லிக்கல, அவரே நல்லதா ஒரு ஃப்ளாட்டை பார்த்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி போடுறேன், என் பொண்ணை அங்க கூட்டிட்டு போய் சந்தோஷமா பார்த்துக்கோன்னு சொல்றாரு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, நிலா முறைப்பா பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை எப்படி சந்தோஷமா பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதா, அவர் வீடு செட் பண்ணி அதுல போய் நாம வாழணுமா, அதான் நானே தனியா ஒரு வீடு எடுத்துட்டேன், இங்க பாரு இந்த இடத்துல டிவி வரும், அப்புறம் வாஷிங் மிஷின் வந்து இந்த ரூம் பின்னாடி பால்கனி இருக்கு அங்க செட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃப்ரிட்ஜ் எங்க வைக்கிறது அப்படின்னு சோழன் இடம் தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரே பரபரப்பா அங்க இங்கன்னு பார்த்துட்டு, இங்க 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 ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளக் பாயிண்ட் கிட்ட கொண்டு போய் கையை காட்ட, சோழன் அப்படின்னு நிலா கூப்பிடுறாங்க. அதை அவர் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் புது சோஃபா செட்டு, அதை நல்லா பெருசா நீட்டா இந்த இடத்துல போட்டுறணும் சரியா அப்படின்னு அவர் பரபரப்பா சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் நிலா சோழன்னு கூப்பிடுறாங்க. அவர் அதையும் கவனிக்காம எல் ஷேப்ல போட்டுடலாமான்னு கேட்டுட்டு இருக்காரு. சோழன் அப்படின்னு நிலா டென்ஷன் ஆகி கொஞ்சம் சத்தமா கூப்பிட, அப்பதான் அவரோட பரபரப்பெல்லாம் அடங்கி கொஞ்சம் திரும்பி பாக்குறாரு. எங்க அப்பா இதெல்லாம் சொன்னா கேட்காம இதெல்லாம் பண்ணிடுவீங்களா, 2 பேரும் வாழ போற வீட்டை என்கிட்ட கேட்காம நீங்க மட்டும் எப்படி தனியா முடிவு பண்ணீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஹேய் நிலா, இதெல்லாம் கேட்டு செய்யற விஷயமா நிலா, அதெல்லாம் தானா செய்யணும், நியாயமா கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் பார்த்துருக்கணும், இதுவே லேட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், நீ வேற, நாம இங்க இருக்கிறது தான் நிலா சரி, உங்க அப்பாவும் அதுதான் சரின்னு நினைக்கிறாருங்கிறாரு சோழன். நிலா செம்ம காண்டாயிடுறாங்க. அவருக்கு தான் வேற வேலை இல்ல, எதையாவது உளருவாரு, உடனே அவர் சொல்றதை கேட்டு நீங்களும் வீடு பாப்பீங்களா அப்படின்னு கோவப்படுறாங்க நிலா. ஹேய், அவர் ஒண்ணு தப்பா சொல்லலையே, பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கேன்னு அவருக்கு காட்ட வேண்டாமா சொல்லு அப்படின்னு சோழன் கேக்குறாரு. ஏன் சந்தோஷம் எதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்களும் என் அப்பாவும் சேர்ந்து முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு நிலா வெடுக்குன்னு சொல்ல, சோழன் என்ன சொல்றதுன்னு அமைதியா பாக்குறாரு. அவருக்கும் வேற வேலை இல்ல, உங்களுக்கும் வேற வேலை இல்ல, சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்களா வீட்டை பார்த்துட்டு வந்து சொல்றீங்க அப்படின்னு நிலா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் கோவமா தான் சொல்றாங்க. ஏய் நிலா, சண்டெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, அவர் சொன்ன விதம் வேணா ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா அவர் சொன்ன விஷயம் கரெக்டான விஷயம், ஒரு ஹஸ்பண்டா இதெல்லாம் பண்ண வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சோழன் சொல்ல, அதுக்கு மேல நிலாவால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. மண்ணாங்கட்டி கடமை
உங்க இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிட்டு எனக்காக தான் பண்ணினேன்னு ஏன் தலையில கட்டலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு நிலா கோவப்பட, அச்சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பரிதாபமா பாக்குறாரு சோழன். சரி, இதுக்கெல்லாம் ஏது காசு அப்படின்னு நிலா கேட்க, உடனே அவரு முகம் மலர்ந்து, அது அது அதெல்லாம் பாத்துக்கலாம் நிலா அப்படின்னு சொல்ல, எப்படி பாப்பீங்கன்னு கேக்குறாங்க நிலா. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எல் ஷேப்ல சோஃபா அப்படியே அளந்துகிட்டு இருக்கிறீங்க. சரி, அதை கூட விடுங்க. இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் வாடகை நல்லா இருக்கும்ல, அதுக்கெல்லாம் ஏது காசுன்றாங்க நிலா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நிலா அப்படின்னு சோழன் சொல்ல, கடன் வாங்கினீங்களான்னு நிலா கேக்குறாங்க. சோழன் உண்மை சொல்லாமா எப்படி சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்க, நிலா பயங்கர கோவமாகி, ஏன் சோழன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா சொன்னா உடனே கேப்பீங்களா அப்படின்னு கோவப்படுறவங்க, உங்களை நான் கல்யாணம் பண்ணது கூட தான் அவருக்கு பிடிக்கல, அதுக்காக என்னை விட்டு போக சொன்னா போயிடுவீங்களா அப்படின்னு ஒரு வேலிடான பாயிண்ட் எடுத்து முன் வைக்கிறாங்க. சொல்லுங்க, போயிடுவீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ இவ எதுக்கும் முடிச்சு போடுறான்னு அதிர்ந்து போற சோழன், என்ன நிலா அவர் சொன்னா உடனே நான் உன்னை விட்டுடுவேனான்னு கேக்குறாரு, தெரியுதுல்ல, அப்புறம் இதை மட்டும் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டு வீட்டை பாத்தீங்க அப்படின்னு கொத்தி கூறு போட்டுட்டு இருக்காங்க நிலா. ஐயோ அப்படின்னு சோழன் மண்டே பிச்சுட்டு நிக்க, அவரு பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு போறாருன்னு விட வேண்டியது தானே. இல்ல, என்கிட்ட சொல்லி இருக்கலாம், நான் வேற மாதிரி டீல் பண்ணி இருப்பேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம ஒரு வீட்டை பார்த்துட்டு செலவு பண்ணி, இதெல்லாம் நான் கேட்டேனா உங்ககிட்ட? சொல்லுங்க, நான் கேட்டேனா அப்படின்னு நிலா பயங்கரமா கோவப்படுறாங்க. சோழன் எப்படி சமாளிக்கிறது, என்ன சொல்றதுன்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்க, இதுல பெரிய சர்ப்ரைஸ்னு பில்டப் வேற அப்படின்னு அனல் பார்வையை அள்ளி வீசிட்டு இருக்காங்க நிலா. சோழன் எதுவும் பேச முடியாம தலை குனிஞ்சு நெத்திய தேய்ச்சிட்டு இருக்காரு. இந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு நிலா கேட்க, முழுசாலாம் கொடுக்கல, சும்மா டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல, எவ்வளோன்னு கேட்குறாங்க நிலா. அது 2000 அப்படின்னு ஆரம்பிக்கிறவரு 20,000 தானே முடிச்சிடுறாரு. 20,000 அப்படின்னு நிலா அதிர்ச்சியாகி கேட்க, ஆமா நிலா, வீட்டுக்கான அட்வான்ஸே 2 லட்சம் ரூபாய், எடுத்ததும் மொத்தமா கொடுக்க முடியாதுல்ல, அதனாலதான் இப்போதைக்கு டோக்கன் அட்வான்ஸா 20,000 கொடுத்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா மொத்த கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, எனக்கு இந்த வீடு பிடிக்கல, முதல்ல அட்வான்ஸை திருப்பி வாங்குங்க அப்படிங்கிறாங்க நிலா. வீடு பிடிக்கலையா அப்படிங்கிறவரு, சரி உனக்கு இந்த வீடு பிடிக்கலன்னா நம்ம வேற வீடு பார்க்கலாமான்னு சோழன் கேட்குறாரு. மறுபடியும் நிலா டாப் கியருக்கு போயிடுறாங்க. அப்படியே குத்துனேன்னு வைங்க, எனக்கு தனியா வீடே வேண்டாம் சோழன், நாம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமே. எத்தனை முறை நான் இதை உங்ககிட்ட சொல்றது, வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு செலவையும் நானே பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க இப்படி கடனை வாங்கி வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிலா கோவமா கத்திக்கிட்டு இருக்க. சோழன் அப்படியே ரூஃபை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த வீடு நமக்கு இல்லையா அப்படின்ற நிராசை அவர் கண்ணில் பளிச்சுன்னு தெரியுது. நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாத சோழன், கொடுத்த பணத்தை வாங்காம வீட்டு பக்கமே வராதிங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு நிலா விடுவிடுன்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவரையிலும் அப்படியே நின்றுட்டு இருந்த சோழன், நிலா 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 ஒரு நிமிஷம்னு ஓடி வந்து அவங்க கையை பிடிச்சி நிறுத்துறாரு. நிலா திரும்பி நின்று முறைக்க, என்ன நிலா நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க, என்ன நிலா அப்படிங்கிறாரு அவரு. இப்ப என்ன அப்படின்னு நிலா கேட்க, இல்ல இப்ப நீ கோவமா இருக்க, அதான் உனக்கு இப்படிலாம் தோணுது, நம்ம வீட்டுக்கு போயிட்டு நிதானமா யோசி, சோழன் நமக்காக எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கான்னு உனக்கே புரியும்னு அவர் சொல்றாரு. சோழன், நான் பொறுமையா சொல்லும் போதே கேட்டுக்கங்க, தனியா வர்றதுல இஷ்டம் இல்ல, எனக்கு என்ன வேணும்னு நீங்களும் என் அப்பாவும் முடிவு பண்ணாதீங்க, அதை நான் முடிவு பண்ணணும். முதல்ல கொடுத்த அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு வீட்டு பக்கம் வாங்க, இல்ல நான் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நிலா திரும்பி நடக்க ஆரம்பிக்க, ஏ நிலா 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 ப்ளீஸ் நிலா 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 ப்ளீஸ் நிலா சொன்னா கேளேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே பின்னாடியே ஓடி வர்றாரு. நிலா எதையும் திரும்பி கூட பார்க்காம செருப்பு போட்டுட்டு நடக்க ஆரம்பிக்க, சத்தம் கேட்டு ஹவுஸ் ஓனர் கதவை திறந்துக்கிட்டு வர்றாரு. கரெக்டா நிலா முன்னாடி வந்து நிக்கிறவரு, என்னம்மா வீடெல்லாம் பார்த்தாச்சான்னு கேட்குறாரு. வீடு பிடிச்சிருக்காமா அப்படின்னு அவர் கேட்க, நிலா நிலா அப்படின்னு சோழன் கெஞ்சிட்டு வர, நிலா அவரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் எதுவும் சொல்லாம நடக்கிறாங்க. நிலா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சோழன் நடக்க, என்ன தம்பி உங்க ஒய்ஃப் எதுவுமே சொல்லாம போறாங்க அப்படின்னு கேட்குறாரு ஹவுஸ் ஓனர். இதோ வந்துடுறேங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, என்னாச்சு தம்பின்னு கேட்குறாரு அவரு. ஒன்றும் இல்லைங்க சார், இதோ வந்துடுறேன், சாவியை பிடிங்க, வந்துடுறேன் அப்படின்னு சாவி அவர் கையில் வச்சுட்டு குடுகுடுன்னு நிலா பின்னாடியே ஓடுறாரு சோழன். நிலா நிலா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர, நிலா வேகமாக வந்து கார் கதவை திறந்து ஏற பார்க்குறாங்க. கதவை திறக்கல.
பின்னாடி வந்து நிற்கிற சோழனை முறைக்க அவரு அவசரமா பாக்கெட்ல இருந்து சாவி எடுக்கிறாரு. எடுத்த வேகத்துல படக் படக்குன்னு அவரு அன்லாக் பண்ண நிலா கதவை திறந்துட்டு வேகமா உள்ளர போய் படார்னு சாத்திக்கிறாங்க. ஏய் அப்படின்னு கூப்பிடுற சோழன் என்ன பண்றதுன்னு தெரியாம நெத்திய தேய்ச்சிட்டு நிக்கிறாரு. சோகமும் நிராசையுமா வீட்டை நிமிந்து பார்த்துட்டு அவரும் வந்து கதவை திறந்துகிட்டு டிரைவிங் சீட்ல உட்கார்றாரு. நிலா பயங்கர சங்கடமும் வெறுப்பும் கோவமா உட்கார்ந்துருக்காங்க. சீட்ல உட்கார்றவரு நிலா உடனே முடியாதுன்னு சொல்லாத, கொஞ்சம் யோசிங்கிறாரு. என்னத்த சோழன் யோசிக்கணும் அப்படின்னு நிலா கேட்க உடனே குரலை குறைச்சிட்டு இல்ல நீ சந்தோஷப்படுவேன்னு தான் நான் இதெல்லாம் பண்ணனேன், அதுக்காகவாவது யோசிச்சு சொல்லேங்கிறாரு அவரு. எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே புரியல சோழன். நீங்க கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணுவீங்களா, அதுல நான் சந்தோஷப்படுவேன்னு நீங்க எப்படி நினைச்சீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஹேய், நான் கடன் வாங்கினேன் தான், ஆனா அதை நான் கட்டிடுவேன் நிலாங்கிறாரு சோழன். தேவைக்கு கடன் வாங்கினா பரவாயில்ல, தேவையில்லாததுக்கு கடன் வாங்கி எதுக்கு கஷ்டப்பட்டு கட்டணும், அதுக்கு அவசியமே இல்லையேங்கிறாங்க நிலா. இதுவே நான் கோடியில ஒரு வார்த்தை தான். நான் உன்னை தனியா கூட்டிட்டு போனா உங்க அப்பா சந்தோஷப்படுவாருல்ல அப்படின்னு சோழன் கேட்க, எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துறது தான் உங்க வேலையா அப்படின்னு நிலா கேக்குறாங்க. கொஞ்சம் தயங்குற சோழன், நீயும் இந்த மாதிரி ஒரு வசதியான வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டியான்னு கேக்குறாரு. அப்படி ஆசைப்படுறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேனா, எனக்கு அப்படிலாம் எந்த ஆசையுமே இல்ல சோழன். ஒருவேளை எனக்கு அப்படி தோணுச்சுன்னா நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்ப 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்புறம் என்ன பண்றதுன்னு ஒரு டெசிஷன் எடுப்போம். அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது தோணுச்சுன்னா அதை தயங்காம என்கிட்ட வந்து சொல்லுங்க, நாம இத பத்தி பேசுவோம். 2 பேருக்கும் சரின்னு தோன்ற டெசிஷனை அப்ப எடுப்போம். இப்ப அதெல்லாம் வேண்டான்னு ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாங்க நிலா. உங்க அப்பா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சோழன் கேட்க, அவருக்கு எதுக்கு நீங்க பதில் சொல்லணும், அவர் கேட்டாருன்னு நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டா அவரு நிம்மதி ஆகிடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மாட்டாரு சோழன். அடுத்து உங்ககிட்ட சொந்த கார் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு ஏதாச்சும் சொல்லுவாரு. அதுக்காக மறுபடியும் கடன் வாங்கி கார் வாங்குவீங்களா என்ன? அவர் சந்தோஷப்படுறதுக்காகவா நீங்க வாழ்றீங்க? இல்ல அப்படின்னு நிலா சோழனை வச்சு வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் சத்தியமா புரியல நிலா. உனக்கு நான் என்ன கெடுதலா பண்ண பார்த்தேன்? உன்னை நான் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதையே உனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு அவரும் கோவப்படுறாரு. ஏற்கனவே நீங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிறீங்க, அதை தான் நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல, அவர் நினைக்கிறதெல்லாம் நிலாவை தனியா கூட்டிட்டு போகணும், வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி போடணும், அதுதான் நிலாவோட சந்தோஷம்னு சோழனோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. அவரோட உறுதி ஒரு பக்கம், நிலாவோட மறுப்பு மறுபக்கம்னு 2 பேரும் முரண்பாடா உட்கார்ந்து இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் நிலாவும் சோழனும் வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. சேரன் பின்பக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வர, அவர் பின்னாடியே பாண்டியும் பல்லவனும் வர்றாங்க. வாப்பா, வீடு பாத்தியா, வீடெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சேரன் ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு. ஐயோ, என்ன சொல்ல போறாலோ தெரியலையே, இவளை தவிர நான் எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தேன், என்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு சோழன் பயத்தோட பாக்குறாரு. உங்களுக்கு தெரியுமான்னு நிலா அதிர்ச்சியா கேட்க, தெரியுமேப்பா சோழன் சொன்னாங்கிறாரு சேரன். நிலா அப்படியே திரும்பி சோழனை எரிக்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. சோழனுக்கு வேணுங்கிற அளவுக்கு அட்வைஸும் கொடுத்துட்டாங்க, திட்டியும் முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் அதை என்கிட்ட சொல்லாம இருந்தீங்களான்னு இப்ப இவங்ககிட்ட சண்டை போட போறாங்களா, இல்ல அதுக்கும் சோழன் தான் வாங்கி கட்டிக்க போறாரான்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.